வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் MBBS மற்றும் பாராமெடிக்கல் படிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் வாரம் தொடங்க உள்ளது. மருத்துவ கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளை எப்படி தெரிந்து கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நிலவுகிறது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தங்களது சந்தேகங்களை அரங்கில் நம்முடன் உள்ள MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆய்வு பிரிவு பேராசிரியர் திருமதி கல்பனா அவர்களிடம் கேட்டு விளக்கங்களை பெறலாம். மேடம் வணக்கம். இப்ப நெக்ஸ்ட் வீக் மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மெடிசின் அண்ட் மெடிசின் ஓரியன்டட் ஸ்ட்ரீம்ல அவங்களோட கரியர் உருவாக்கிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் கணிசமாவே ரொம்ப அதிகம் இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்தில். இந்த டாப் ஸ்கோர் எடுத்திருக்கிறவங்களுக்கு கவலையே கிடையாது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்லயே அவங்களுக்கு MBBS சீட், MMC இந்த மாதிரி கிடைச்சிருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்ப இந்த செகண்ட் டே கவுன்சிலிங் வரவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க தூண்டு போயிடுவாங்க. நினைச்சதே MBBS சீட், ஆனா கிடைச்சது வேற ஒரு கோர்ஸ் அப்படிங்கும் போது இந்த மாதிரி மனநிலையில இருந்து மாணவர்கள் கொஞ்சம் நியூட்ரலா இப்பயே இருக்கிறதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? எல்லாருமே மார்க் வாங்குறாங்க. இப்போ அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ MBBS தான் படிக்கணுங்கிற நிலைமை மாதிரி இப்ப நிறைய டென்டல் கோர்சஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ், அது மாதிரி ஆயுஷ் நிறைய கோர்சஸ் இப்ப அவைலபிள். அதனால மாணவர்கள் தோண்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா பயாலஜில கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியா தான் ஆயிருக்குது. அதனால நிறைய காலேஜ் சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. MBBSல இப்ப 50 இருந்த சீட்ஸ் 100 ஆக்கியிருக்காங்க, 100 இருந்ததை 150 ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப மெடிக்கல்ல இருக்குது. இப்ப MBBS தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா மெடிக்கல் அது கவர்மெண்ட் காலேஜ்ல தான் சீட் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கலன்னா அதுக்கு முன்னாடியே போய் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, பிரைவேட் காலேஜ்ல அது MCA ரெகக்னைஸ்டா நாட் ரெகக்னைஸ்டா அதெல்லாம் பார்க்காமலே கொண்டு போய் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ப்ராப்ளம் வரப்பதான் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்துல இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே பல்கலைக்கழகம் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு கீழே நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி இந்த MBBS படிப்பு தான் படிக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணுங்கிறவங்க ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் கிடைக்கல அதுக்கு செகண்டரியா நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கறப்ப எந்த காலேஜ்ல போய் சேரலாம், என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற நெசசிட்டி கூட இல்ல. நீங்க எங்களோட இணையதளத்துல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே அதுல என்னென்ன கோர்ஸ் அவைலபிள், என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருக்கணும், எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள், நீங்க MGR யூனிவர்சிட்டிக்குள்ள வெப்சைட்ல போனீங்கனாலே லிஸ்ட் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்துரும். மெடிக்கல், பாராமெடிக்கல், டென்டல், ஆயுஷ் எல்லாமே வந்துரும். அதை பார்த்து மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். விழுப்புரத்தில் இருந்து சேகர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சேகர் வணக்கம். சேகர் உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க சேகர், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய பையன் எஸ் சேதுமாதவன், அவருடைய பேர் எஸ் சேதுமாதவன். ஓகே. அவர் மெடிக்கல் கட் ஆஃப்ல 192.75 எடுத்திருக்காருங்க. 192.7 192.75. ஓகே. அவருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சேகர். கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைம் கொஞ்சம் கம்மி தான் சார். BDS கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் நீங்க 12th இந்த மந்த் 12th லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் வெளியிட போறாங்க. நீங்க அதுல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு you can go for BDS or ஆயுஷ். சரி, இப்போ 192.7 அந்த கட் ஆஃப்கே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கும்போது? ஆமா மேம், லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா 199 இருந்தது. இப்ப நீங்க அது உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல லாஸ்ட் இயர் 192க்கு கட் ஆஃப்க்கு எந்த கவர்மெண்ட் காலேஜாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி அவைலபிள் இன் த வெப்சைட். நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் இயர் 192க்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சா யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஏன்னா அப்புறம் மனம் தளர்ந்துட வேண்டாம். இப்பயே அவங்க ப்ரீ ப்ரிப்பேர்டா அவங்கள வச்சுக்கலாம். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், முரளி. அவரிடம் பேசலாம். முரளி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன முரளி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி எங்களுக்கு. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கிற டைம். இப்போ ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ரோக்ராம கொண்டு வந்ததுக்கு. நன்றி முரளி. உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. என்னோட கேள்வி CBSE-ல 193% எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில 97, பயாலஜி 97, பிசிக்ஸ் 95. CBSE 193 எப்படி அவங்க ஸ்டேட் போர்டோட கம்பேர் பண்ணுவாங்க?
வாட் இஸ் த பாசிபிலிட்டின்னு கொஞ்சம் கேட்டுக்கிறதுக்காக பண்ண மேடம். அதுதான் சார், அது இப்ப சொன்ன முந்தின நேரத்துக்கு சொன்ன மாதிரி நீங்க சிபிஎஸ்இல லாஸ்ட் டைம் கட் ஆஃப் எது வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இணையதளத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா. எந்த இணையதளத்தை வந்து அவங்க டிஎம்இ மேம் கீழ்பாக்ல இருக்க டிஎம்இ வெப்சைட் போனீங்க அப்படின்னாலே லாஸ்ட் டைம் எந்த கட் ஆஃப் சிபிஎஸ்இக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா யூ வில் கெட் அன் ஐடியா. அதர்வைஸ் யூ கேன் வெயிட் டில் 12th. சரி, இப்ப வந்து இப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெல் அண்ட் குட். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிசன் கிடைச்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். அதே மாதிரியே சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்பிபிஎஸ் இல்லன்னா பரவாயில்ல நான் பிடிஎஸ் படிக்கிறேங்கிற ஒரு மென்டாலிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பிகாஸ் எம்பிபிஎஸ் விட பிடிஎஸ் டஃப் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சோ இப்ப அந்த மாதிரி இல்ல, எனக்கு படிச்சா எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு இருக்கிற மாணவர்கள் பிரைவேட் காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது இப்ப எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல அவங்க பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், ஜெனரலா ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அவங்க வந்து செக் இன் பண்ணும்போது என்ன விதமான கிரைட்டீரியாலாம் முக்கியமா கன்சிடர் பண்ணணும்? என்ன ஃபர்ஸ்ட் வந்து மேம் எம்சிஏ ரெகக்னைஸ்டான்னு பாக்கணும். நாட் ஒன்லி எங்க அஃபிலியேட்டட் மட்டும் கிடையாது, நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல போய் சேரணும்னாலும் அதுவும் வந்து எம்சிஏ ரெகக்னைஸ்டான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா you have to look into. Okay, then you have to go and verify that college எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான அவைலபிலிட்டி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. காலேஜ் போய் நம்ம அட்மிஷனுக்காக போகும்போது they will show the good pictures. நீங்க வந்து you have to verify, அது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வெரிஃபை பண்ணணும். அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, டீச்சிங் எப்படி இருக்குது. மெயின் திங் இதுதான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீச்சிங் இருக்கு. இப்ப நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு அனாட்டமி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு பிசியாலஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் படிப்பீங்க. இதுல பேஷன்ஸ் இன் பேஷன்ஸ் எவ்வளவு வராங்க, அவுட் பேஷன்ஸ் எவ்வளவு வராங்க, அங்க எப்படி நாலேஜ் கெயின் பண்ண முடியுதா. ஏன்னா கொஞ்சம் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இப்போ இருக்குது, புல்லூர்விகள் மாதிரி நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. அந்த காலேஜ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, பேஷன்ஸ் கிடையாது. முதல்ல நீங்க பேஷன்ஸ் இருந்தாதான் வந்து யூ வில் கெட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து நீங்க போய் முன்னாடியே போய் பார்த்து, மேஜர் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்த காலேஜஸ் எல்லாம் வந்துருச்சு, ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. இப்ப இந்த வருஷம் கூட 2-3 காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க எம்சிஏ. அதனால வந்து நீங்க அந்த மாதிரி காலேஜஸ்ல போய் நீங்க வெரிஃபை பண்ணணும் இருக்கா இல்லையா எம்சிஏ. ஏன்னா ஒரு வருஷம் நீங்க, அதாவது பொதுமக்களோட கருத்து என்னன்னா இந்த வருஷம் எம்சிஏல ரெகக்னைஸ் ஆயிடுச்சுன்னா அது எவ்ரி இயர் கண்டினியூ ஆகும் அப்படின்னு. அது மாதிரி கிடையாது. ஒரு வருஷமும் வந்து எம்சிஏ இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வருஷமும் அஃபிலியேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஆமா, நம்ம தொடர்ந்து பேசலாம். சந்தியா எங்க நேர் காத்திருக்கிறா, கோவையில இருந்து அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேம் ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சந்தியா. உங்களுடைய கேள்வி. வணக்கம்ங்க, எங்க பொண்ணு வந்து 197 எடுத்திருக்காங்க கட் ஆஃப். ஓகே, அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பயாலஜி 198ங்க. ஓகே மேம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேம். நான் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவோ என்கரேஜ் பண்ணவோ விரும்பல. நீங்க வெயிட் பண்ணி 12th வரைக்கும் கவுன்சிலிங் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க மேம். அதே முன்னாடி நேருக்கு சொன்ன மாதிரி நீங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து 197க்கு கிடைச்சிருக்கா, எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க லாஸ்ட் இயர்ல டிஎம்இல போய் வெப்சைட்ல போய் லாஸ்ட் இயர் 197க்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க மேம். ஆனா இந்த டைம் வந்து அதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பொதுவா மக்கள் வந்து குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பயாலஜில இந்த வாட்டி ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. அதனால வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். போன டைம் கிடைக்கலனா கூட அதை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி மெயினா வந்து இந்த ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் அப்படின்னு பாக்குற இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தாண்டி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன் பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி எல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் ஏன்னா ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸா இருக்கு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸா இருக்கட்டும், பயோடெக்னாலஜியா இருக்கட்டும், மைக்ரோபயாலஜி, நானோ டெக்னாலஜி, இதெல்லாம் ரொம்ப நல்ல ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ். அதுக்கான கோர் கம்பெனிஸும் நம்மளுடைய கண்ட்ரில இப்ப அதிகமா வந்துட்டு தான் இருக்கு. ஏன் அவங்க வந்து இந்த எம்பிபிஎஸ் ஆகணும் இல்ல பிடிஎஸ் ஆகணும் இவ்வளவுதான் தோணுதே ஒழி, அதை தாண்டி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? நிறைய பேருக்கு மேம் ப்ரொஃபஷனல் அப்படின்னா நம்ம குழந்தைங்க ப்ரொஃபஷனலா படிச்சிருக்காங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்ச ஒண்ணு பிஇ இல்ல எம்பிபிஎஸ். அதை விட நீங்க பிடிஎஸ் போறது கூட ரொம்ப கம்மி தான். அதுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காத பட்சத்துலதான் பிடிஎஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னாக்கா ஆயுஷ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது இந்தியன் மெடிசன் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல வளர்ந்து வர துறை ஒண்ணு. இப்ப எம்பிபிஎஸ் வந்து அலோபதி வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, அப்படி இப்படின்னு மக்கள் மத்தியில இருந்தா கூட இப்ப வந்து கொஞ்சம் பேர் வந்து ஆயுஷ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதாவது ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கான ஒரு growth and opportunities அதிகமா தான் இருக்கு. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிற அவேர்னஸ் வந்து இன்னும் மாணவர்கள் மத்தியில அதிகமா பெற்றவர்களிடமே போய் சேரல. இங்கிலீஷ் மெடிசனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்திய மருத்துவத்துக்கு நிறைய பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், அப்துல் காதர் காத்திருக்கிறார், சவுதி அரேபியாவிலிருந்து. அவரிடம் பேசலாம். அப்துல் காதர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், நான் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். ஓகே சொல்லுங்க. ஒண்ணு வந்து
சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. அது வந்து மெடிக்கல் அட்டன் பண்றதுக்கு, மெடிக்கல் காலேஜ் சேர்றதுக்கு மினிமம் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும்? நீங்க ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். மினிமம் கட் ஆஃப் தான் சார். அது ஃபாரின்ல படிச்சாலும் சரி, இங்க படிச்சாலும் சரி, முதல்ல வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டா என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால யூ கேன் வெயிட் டில் 12th. புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கார்த்திகேயன். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன கார்த்திகேயன்? சொல்லுங்க. என் மெடிக்கல் கட் ஆஃப் 198.25. ஓகே. எனக்கு எந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கிடைச்சா எந்த காலேஜ் கிடைக்கும்னு சொல்றீங்களா? மேம், கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்ப எம்எம்சி போடுவாங்க, கேஎம்சி போடுவாங்க, அப்புறம் ஸ்டான்லி போடுவாங்க, அப்புறம் சென்னை. நீங்க அவுட்டர் காலேஜஸ் இப்ப நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிறைய காலேஜஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. அதனால நீங்க 12th வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்துட்டு மெரிட் லிஸ்ட்ல உங்க பேர் வருதான்னு பாருங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா சென்னையில கிடைக்கிறத விட உங்களுக்கு அவுட்டர்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். இப்ப பிரைவேட் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா இருக்கும் இல்லையா? இப்ப வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல அவங்க பே பண்ற அதே ஃபீஸ் தான் அவங்க செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல பே பண்ற மாதிரி வருமா? என்னதான் கவர்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் காலேஜ் நிர்ணயிக்கிற கட்டணத்தை தான் அவங்க செலுத்துறாங்க. காலேஜ் நிர்ணயிக்கிற கட்டணத்தை தான் அவங்க கொடுக்க வேண்டியது. அதாவது கவர்மெண்ட் கோட்டால வரவங்க அந்த பே கொடுத்த அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குவாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அவங்க வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார், மணிகண்டன். அவரிடம் பேசலாம். மணிகண்டன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன மணிகண்டன்? சொல்லுங்க. வணக்கம் மேடம். பட்டுக்கோட்டை வட்டம் கட்டையங்காடு மணிவண்ணன். சொல்லுங்க மணிகண்டன். என் பையன் வந்து 198.5 மேடம். ஓகே. மெடிக்கல் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேற எதுக்கும் அப்ளை பண்ணல. கிடைக்க வாய்ப்பு இருக்குமா மேடம்? கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா இப்ப நிறைய காலேஜஸ் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 100 150 ஆக்கிருக்காங்க. 50 இருக்கிற காலேஜஸ்ல வந்து 100 ஆக்கிருக்காங்க. அதனால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க கொஞ்ச நாள். நீங்க என்ன, நீங்க வந்து எம்பிபிஎஸ்ஸே நம்பி இல்லாம நீங்க இதுதான் இது பண்ணி நிர்ணயிச்சிட்டீங்க. இருந்தாலும் வந்து நீங்க மத்தது போறதுக்கும் வந்து நம்ம எப்போதுமே வந்து மனசை வந்து திடப்படுத்திக்கணும். ஆனா இந்த மார்க்குக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், தினேஷ்குமார். அவரிடம் பேசலாம். தினேஷ்குமார் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. இந்த மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 199. 199 தினேஷ்குமார். ஆமாங்க, பிசி. ஓகே. எனக்கு எம்எம்சி கிடைக்குமா, வேற எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? இப்போ எம்எம்சில வந்து 150 சீட்ஸ் இருக்கா. நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். 12th வரைக்கும் மெரிட் லிஸ்ட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறது. அதனால நீங்க கவலைப்படாம வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்ப நீங்க சொல்லிருந்தீங்களே இந்த டிஎம்இ வெப்சைட், அத பத்தி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? பிகாஸ் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே அதுல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்க மாட்டாங்களா? ஏன்னா இந்த டைம் வந்து எப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்றவங்களை பார்த்து தான் தெரியும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்க, எவ்வளவு கட் ஆஃபோட அப்ளை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 199 எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டைம் லாஸ்ட் டைம் கூட மெடிக்கல் சீட் கிடைச்சது, அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் போனாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேற சைடு இருந்தது அப்படின்னா அந்த சைடு போறப்ப வந்து அந்த கேப் உங்களுக்கு கிடைக்குது. அதோட அதை ஃபில் பண்றதுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அந்த மாதிரி வரும். அதனால வந்து we can wait till 12th. ஓகே. சோ இப்போ இந்த பயோடெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ் வந்து எந்த மாதிரியான காலேஜஸ்ல படிக்கலாம்? ஆக்சுவலா வந்து மேம் அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் இருக்குது. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு. ஆனா நீங்க கேட்ட பயோடெக்னாலஜி கோர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் வரும். பிடெக் இருக்கு இல்ல பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, அந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இல்ல பாரதியார் யூனிவர்சிட்டியில, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில, அந்த மாதிரில வந்து பயோடெக்னாலஜி பிஎஸ்சி +2 முடிச்சுட்டு வரவங்களுக்கு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இருக்கும். அது வந்து இங்க மருத்துவ சார்ந்த படிப்பாக இன்னும் இங்க வந்து இது பண்ணல, இன்க்ளூட் பண்ணல அந்த கோர்சஸ். அதுக்கு பதிலா நிறைய டிப்ளமோ கோர்சஸ், ஒரு 15 கோர்சஸ் +2 முடிச்ச அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ், 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் பத்தி நம்ம நிறைய பேசலாம். மேடம் ஒரு நேயர் காத்திருக்கிறார், மதுரையிலிருந்து பாலசுப்ரமணி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலசுப்ரமணி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் மேடம், திருநெல்வேலியில இருந்து பாலசுப்ரமணிங்க. சொல்லுங்க. எனக்கு 2 கொஸ்டின் இருக்குங்க. ஒன்னு வந்து என் பையன் வந்து 195 மெடிக்கல் கட் ஆஃப் வச்சிருக்கான். ஓகே. அது கிடைக்குமான்னு தெரியணும். கவர்மெண்ட் காலேஜா இல்ல பிரைவேட் காலேஜ் ஏதாவது சான்ஸ் இருக்குதான்னு தெரியணும். ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இது. ஓகே. இப்போ அவருடைய மெயின் क्वेश्चन வந்து 195 கட் ஆஃப்க்கு கிடைக்குமா? ஓகே. 195 கட் ஆஃப்க்கு கிடைக்கிறது, அதாவது சென்னை வித்தின் சென்னை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
அவுட்டர் ஏரியால கிடைக்கலாம். இப்ப தேனி அந்த மாதிரி நிறைய இப்ப புதுசா மெடிக்கல் காலேஜஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நம்ம வந்து மெரிட் லிஸ்ட் பார்த்தாதான் தெரியும் இந்த டைம் வந்து எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் இதெல்லாம் தவிர மத்த கோர்சஸ்க்கு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். திருச்சியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் பரமேஸ்வரன். அவரிடம் பேசலாம். பரமேஸ்வரன் வணக்கம். சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? 195.75 வாங்கியிருக்கிறேன் மேடம். எங்களுக்கு மருத்துவத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குதா மேடம்? 195.75 எல்லாரும் கேக்குறாங்க. எல்லாரும் வந்து மெயினா வந்து இததான் கேக்குறாங்க. கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சார். இந்த டைம் வந்து நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதுனால, ஏன்னா நிறைய மெடிக்கல் காலேஜஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க. அதனால வந்து சீட்டை வந்து இந்த வாட்டி எம்சிஏ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க அவுட்டர் ஏரியால கிடைக்கலாம். இங்க சென்னையில கண்டிப்பா கிடைக்காது. இந்த டிப்ளமோ கோர்சஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய டிப்ளமோ கோர்ஸ் மெடிக்கல் ஓரியன்டட் கோர்சஸ். அது என்ன கோர்சஸ்? நிறைய டிப்ளமோ கோர்சஸ் பாத்தீங்கன்னா மேம், ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, நர்சிங் கைட், அது மாதிரி நிறைய 15 கோர்சஸ் இருக்கு. டயபெட்டிக் டெக்னாலஜி, அந்த மாதிரி நிறைய ஒரு 15 more than 15 கோர்சஸ் வந்து. இவங்களுக்கான ரோல் வந்து எங்க இருக்கும்? மெடிசினல் ஹாஸ்பிட்டல் பேஸ்ல ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணலாம் மேம். நிறைய இல்ல, இண்டிவிஜுவலாவும் அவங்களே ரன் பண்ணிக்கலாம். இப்ப நியூட்ரிஷன்லாம் எப்படி ரன் பண்றாங்க, டயட்டிஷியன் எப்படி ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரி வந்து இவங்களே சென்டர் வந்து கவுன்சிலிங் மாதிரி ஸ்டூடெண்ட் பேஷண்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி they can run their own. அதுலயே வந்து சேம் கோர்ஸ்லயே வந்து டிப்ளமோவும் அவைலபிள், தட் இஸ் ஃபார் 2 years or 3 years. அதே வந்து பிஎஸ்சி கோர்சஸும் அவைலபிள். டிகிரியும் இருக்கு, அண்டர் கிராஜுவேட் கோர்சஸும் இருக்குது, டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது. ஓகே, சண்முகம் என்கிற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சண்முகம் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சண்முகம்? சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். என்னுடைய டாக்டர் வந்து 192.25 கட் ஆஃப் மார்க் மேடம். ஓகே. என் பாப்பாவுக்கு எம்பிபிஎஸ், நான் வந்து எம்பிசி கம்யூனிட்டி. ஓகே சார். எம்பிபிஎஸ் எங்களுக்கு மெரிட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணலாங்களா, எந்த மாதிரி மேடம்? இல்ல, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். 192நாலும் அவங்களுக்கு அவுட்டர்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க மனம் தளர்ந்துராம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க அதர் கோர்சஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். வேலூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சேகரன். அவரிடம் பேசலாம். சேகரன் வணக்கம். சேகரன், உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வேலூர்ல இருந்து சேகரன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சேகரன், தொடர்ந்து பேசுங்க. இது மாதிரி டாக்டர் வந்து 185 வாங்கியிருக்காங்க. ஓகே. 185 கட் ஆஃப் மார்க். ஓகே சார். அவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் ஏதாவது கிடைக்கிறது சான்ஸ் இருக்கா சீட் எம்பிபிஎஸ்? செல்ஃப் பினான்சிங்ல கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடைக்காது. நீங்க என்னன்னா செல்ஃப் பினான்சிங்ல ட்ரை பண்ணலாம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 18 மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சீட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க, 150 into இல்லன்னா 100 into 18 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு நிறைய இந்த வாட்டி சான்சஸ் இருக்குது. ஆனா 185க்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். செல்ஃப் பினான்சிங்ல ட்ரை பண்ணி பாக்கலாம். இப்ப செல்ஃப் பினான்சிங் காலேஜ் அப்படின்னு பாக்கும்போது நீங்க சொல்றீங்க இந்த மாதிரியான கிரைடீரியா இருந்ததுன்னா செல்ஃப் பினான்சிங் காலேஜ் செலக்ட் பண்ணலாம். இதே பிஎஸ்சி நர்சிங் இருக்கு, அதே மாதிரி பிசியோதெரபி மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. பிசியோதெரபி கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு வந்து வெறும் பிபிடி பண்ணா போதுமா, இல்ல மேல எம்பிடி மாதிரி பண்ணாதான் அதுக்கான ஸ்கோப் இருக்கும்? ஆமா மேடம், பிபிடி இப்ப பி ஃபார்ம், பிபிடி, பிஓடி, அதாவது ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பார்மசி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ். அவங்களுக்கு வந்து அதை மட்டும் பண்ண வேல்யூ கிடையாது. போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி பிஹெச்டி பண்ணா டீச்சிங் லைன்ல போகணும் அப்படின்னா பிஹெச்டி பண்ணலாம், ரிசர்ச் சைடு போகலாம். அப்படி இல்ல அப்படியே கிளினிக் வைக்கணும், இல்ல ஒரு பார்மசி வைக்கணும், அந்த மாதிரி இல்ல தனியா கிளினிக் வைக்கணும். பிபிடி பிஓடி படிச்சவங்க தனியா தான் இப்ப ரன் பண்றாங்க. அவங்க தனியாவே கிளினிக் வச்சு நல்லா ஷைன் ஆகலாம். ஆனா வந்து பிஜி பண்ணா கொஞ்சம் வேல்யூ. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம டாக்டர் போறோம், வெறும் எம்பிபிஎஸ் தான், வெறும் எம்பிபிஎஸ் தான் அப்படின்னு யோசிப்போம். அப்பதான் அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து மேல எம்பி பண்ணியே ஆகணுங்கிற ஒரு மாதிரி. அப்பதான் வந்து நம்மளே வந்து நம்புறோம் டாக்டர்ஸ். அந்த மாதிரி இருக்கப்ப இப்ப எம்பிடி பண்ணா ஒரு, ஏன்னா அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க. எம்பிடி அப்படிங்கிறப்ப போஸ்ட் கிராஜுவேஷன் போறப்ப ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க. அப்ப வந்து அந்தந்த ஸ்பெஷலைசேஷன் பிசியோதெரபிக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கும். அப்ப எம்பிடி பண்ணா அதுக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கும். ஈரோடுல இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் ஹம்சா, அவரிடம் பேசலாம். ஹம்சா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன ஹம்சா? சொல்லுங்க. வணக்கம் மேடம், எங்க பொண்ணு வந்து 196.75 எடுத்துட்டாங்க கட் ஆஃப். ஓகே. நாங்க எம்பிசி இது கிடைக்குங்களா காலேஜ்? வாய்ப்புகள் இருக்கு மேம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் அதிகப்படுத்திட்டாங்க, சோ மெடிக்கல் சீட்ஸ் அதிகமா இருக்கு. when coming to BSc நர்சிங், இதோடைய ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டாண்ட் இந்த வருஷம் எப்படி இருக்கு? இந்த பி ஏன்னா வந்து இப்ப வந்து மக்கள் வந்து கொஞ்சம் பி சைட்ல இருந்து எல்லாரும் இப்ப இந்த சைடு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பில வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துருச்சு இப்போ.
அதனால வந்து எல்லாரும் வந்து மெடிக்கல் பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து இதுலதான் போய் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அது மாதிரி தான் கிடைக்கணுங்கிற நெசசிட்டி இல்ல. நீங்க எவ்வளவு பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, இல்ல அப்ராட்ல எல்லாம் வந்து நல்ல சான்சஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்கு, டிப்ளமோ நர்சிங், போஸ்ட் பேசிக் நர்சிங், அந்த மாதிரி நிறைய நர்சிங் கோர்சஸ் இருக்கு மேம். அது படிச்சவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால மக்கள் வந்து இப்ப நர்சிங் படிக்கிறதுக்கு வராங்க. நர்சிங் படிக்கிறதுக்கான அவங்களோட இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்கு, அதே சமயம் ஸ்கோப்பும் வைட் ஸ்ப்ரெட்டா வந்து சேலரியும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட நிறைய கொடுக்கறாங்க. ஏன்னா they are working 24 hours like that they are working. அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பிரெஃபரன்ஸும் அதிகமா, அதுவும் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த எமர்ஜிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ்னு சில கோர்சஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். லைக் பயோடெக் பத்தி சொன்னீங்க, பயோ இன்ஃபோ பத்தி சொன்னீங்க. இப்ப வந்து இந்த அதுக்கு இன்னொரு ஒரு ஆப்போசிட் சைட் அப்படின்னு பார்க்கும்போது சில கோர்சஸ் எமர்ஜிங் கோர்சஸ்னு சொல்றது கிளினிக்கல் சைக்காலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கான ஸ்கோப் வந்து எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து மெடிக்கல் அப்படின்னு எடுத்துட்டா மெடிக்கல் பாப்பாங்க, டென்டல் பாப்பாங்க, இல்லைன்னா ஆயுஷ் பாப்பாங்க. இந்த மாதிரி பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி யாரும் வந்து யோசிக்கிறதே இல்லை மேம். ஏன்னா அவங்க வந்து இப்ப நீங்க பிளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸை போய் பாத்தீங்கனாலே, இல்ல பேரண்ட்ஸை பாத்தீங்கனாலே சில பேர் கொஞ்சம் மினிமல் பாயிண்ட்ல சொல்லிடலாம் அவங்களுக்கு இந்த பத்தி அவேர்னஸ் இருக்குது. அவேர்னஸே அவங்க தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து முதல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து நம்ம அவேர்னஸ் படிக்கும் போதே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து உங்களுக்கு அதனால ஏன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது அதுல பாராமெடிக்கல் கோர்சஸ்ல. அந்த மாதிரி இப்ப நியூக்ளியர் மெடிசன்லாம் நிறைய கோர்சஸ் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஷைன் ஆகலாம். இங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு அப்ராட் சான்சஸ் அதிகம். நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், பிடிஎஸ் தான் படிக்கணும், நம்ம பையன் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கணும் அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆமா, ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க மைண்ட்ல. ஆனா அதை தவிர கொஞ்சம் டீவியேட் ஆகி பாராமெடிக்கல் கோர்சஸையும் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டோம் முதல்ல குழந்தைங்களுக்கு. இதையும் நம்ம அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கும் நம்ம கொஞ்சம் விட்டாதான் அவங்க நல்லா பர்சீவ் பண்ண முடியும். ஈரோட்டில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சுந்தர வடிவேல். அவரிடம் பேசலாம். சுந்தர வடிவேல் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. வணக்கம் மேடம். இந்த 6 வருஷம் ஃபார்ம் டி கோர்ஸ் பத்தி எனக்கு தெளிவான ஒரு விளக்கம் வேணுங்க மேடம். டிப்ளமோ ஃபார்மசி தானேங்க சார்? இல்லைங்க மேடம், ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ் இல்லீங்களா? ஆமா சார். சார் அது வந்து இப்ப வந்து நிறைய காலேஜஸ்ல இல்ல, கொஞ்சம் லிமிடெட் நம்பர் ஆஃப் காலேஜஸ்ல தான் வந்து ஆஃபர் பண்றாங்க. நீங்க எந்த காலேஜஸ்ல இருக்கு எவ்வளவு, அதாவது மோஸ்ட்லி வந்து 15-20 சீட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கறோம் நம்ம. அந்த மாதிரி எந்த காலேஜஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் காலேஜஸா பார்த்து ப்ரிஃபர் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து நல்லா டீச்சிங் லைன்ல போறதுக்கும் நல்லா இருக்கும், இல்ல அதுக்கு மேல படிக்கிறதுக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றதுக்கு அந்த மாதிரிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அது நீங்க எந்தெந்த காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற காலேஜஸ் தெரியும்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கிடைக்கும் சார். சென்னையில இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார், குமரேசன். அவரிடம் பேசலாம். குமரேசன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். இப்போ ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சார். அதோட இது எப்படி மேடம் இருக்கு? என்ன நல்லதான் சார் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குங்க சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப வந்து நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்ல இருந்து இந்த பக்கம் வர்றதுனால ஃபார்ம் டிக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே சீட் ஃபில் ஆயிடுது. அது இப்ப இந்த இயர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து மக்கள் வந்து போடுறதுக்காக இருக்கிறாங்க. அதனால வந்து ஃபார்ம் டி பண்ணா நல்ல ஃபியூச்சர் இருக்குது சார். இங்க மட்டும் இல்ல, நீங்க ஃபாரின்ல வந்து ஆக்சுவலா பார்மசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க, ரொம்ப ஜாப் ஓரியன்டா இருக்குது. அதனால நீங்க அதுக்கு போலாம் சார், தைரியமா போலாம். சிவகங்கையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அபி. அவரிடம் பேசலாம். அபி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன அபி சொல்லுங்க. ஹலோ மேடம், இது பிஎஸ்சி நர்சிங் பத்தி கேட்கணும். பிஎஸ்சி நர்சிங் வந்து மேம் 4 years கோர்ஸ் மேம். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்லி பார்த்துட்டு 160 காலேஜஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து only 2 or 3 காலேஜஸ் தான் இருக்கு. நீங்க எந்த காலேஜ் போறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்ப பிஎஸ்சி 4 years பண்ணீங்க அப்படின்னா திரும்ப எம்எஸ்சி பண்ணாதான் கொஞ்சம் வேல்யூ. டீச்சிங் சைடு போகணும்னா பிஹெச்டி பண்ணணும், அது ஒரு 3 years ஆகும் உங்களுக்கு. திருச்சியிலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார், கன்யா. அவரிடம் பேசலாம். கன்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், பெர்மிஷனுக்கும் எம்சிஏ பெர்மிஷனுக்கும் ரெகக்னிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேடம்? இப்ப செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல சேர்க்கும் போது எந்த அடிப்படையில இப்ப ரெகக்னிஷன் இல்லாத காலேஜ்ல சேர்க்கலாமா மேடம்? ரெகக்னிஷன் இல்லாத காலேஜ்ல சேர்த்தீங்கன்னா டிகிரி வந்து வேல்யூவா இருக்காது மேம். எம்சிஏ ரெகக்னைஸ்டா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பிரைவேட் காலேஜஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸா இருந்தாலும் சரி, எம்சிஏ ரெகக்னிஷன் இருக்கான்னு சொல்லி முதல்ல பாத்துட்டு அப்புறம் சேருங்க. ரெகக்னிஷன் ஒண்ணு கிடையாது, எம்சிஏ ரெகக்னிஷன் தான். ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜோ அதாவது ஒரு காலேஜுக்கும் வந்து மேம் எம்பிபிஎஸ் கோர்ஸ் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா,
இப்ப பிடிஎஸ் படிச்சீங்கன்னா டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவுன்சில்ல ஒரு டிகிரி ரெகக்னைஸ்டா இருந்தா மட்டும்தான் வந்து அந்த கோர்ஸ் வந்து வேலிடா இருக்கும், இல்லைன்னா கோர்ஸ் வேலிடா இருக்காது. இப்போ பிஎஸ்சி நர்சிங் பத்தி கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த டிப்ளமோ கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது சர்டிபிகேட் கோர்சஸ்னே சில கோர்சஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, அது என்னென்ன கோர்சஸ்? இப்ப சர்டிபிகேட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறது மேம் டிப்ளமோ கோர்சஸ் கீழே தான் வந்துடும் எல்லாமே. டிப்ளமோ கோர்சஸ் கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 15 கோர்சஸ் சொன்னேன், அதெல்லாம் வந்து டிப்ளமோ கோர்சஸ்லாம் வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் தான். இப்ப அது மட்டும் பண்றதுனால எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு குட் என்ட்ரி கொடுக்க முடியும், அது ஒரு கரியரை எப்படி அவங்க மாத்திக்க முடியும்? இல்ல அது மட்டும் பண்ணாலே வந்து மேம் அவங்க வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டர் கீழேயோ, ஒரு எமர்ஜென்சி கேர் யூனிட் கீழேயோ, இல்ல கிரிட்டிக்கல் கேர் யூனிட் கீழேயோ, இல்ல ஒரு டயாலிசிஸ் யூனிட் கீழே போய் ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு மேல படிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். அது டிப்ளமோ கோர்சஸ் கடைசி அதுக்கப்புறம் போலாம். மனிஷ் குமாரி எங்க நேர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மனிஷ் குமாரி வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். பிஃபார்ம் ஜாயின் பண்ணணும், என்னோட கட் ஆஃப் 177, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா மேம்? பிஃபார்ம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு மேம், ஏன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது உங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன், ஆனா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க மேடம். நம்ம சொல்ல முடியாது, இப்பவே நம்ம சொல்ல முடியாது, கிடைக்கலாம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, ஏன்னா நிறைய வந்து வேற இடத்துக்கு அவங்க அப்ளை பண்ணுவாங்க, ஆனா நிறைய பேர் இது ப்ரிஃபர் பண்ணாம வேற இதுக்கு போறவங்களும் இருக்காங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இதையும் தாண்டி இப்ப நிறைய லைஃப் சயின்சஸ் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்ப நல்ல மூவிங்ல இருக்கிற ஒரு லைஃப் சயின்ஸ் கோர்ஸ். லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா மேம், அனாட்டமி, பிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கோர்சஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அதை இப்ப அனாட்டமின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் வந்து இப்ப எம்டி பண்றவங்களோ எம்எஸ் அனாட்டமி பண்றவங்களோ வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் லிமிட்டட் தான். கோர்ஸே வந்து இப்ப எம்டின்னு பாத்தீங்கன்னா எம்டி அனாட்டமி இல்ல எம்எஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோர்சஸ் வந்து ரொம்ப சீட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஆனா மெடிக்கல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு உங்களுக்கு. அப்ப போஸ்டிங் கிடைக்கிறப்ப வந்து உங்களுக்கு எம்எஸ்சி அனாட்டமி படிச்சவங்களே கன்சிடர் பண்றாங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி அனாட்டமி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிசியாலஜி இதெல்லாம் வந்து எம்எஸ்சி படிச்சவங்களே மெடிக்கல் காலேஜஸ்ல போய் ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து நீங்க பிஎஸ்சி இது வந்து பிஜில தான். அப்போ வந்து அந்த லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் வந்து பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷன் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் வந்து இருக்குது. இப்ப பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்குது, அந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சவங்க எல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதனால வந்து அவங்க பிஜி பண்ணாதான் பிஜி பண்ணணும். பிஜில மெடிக்கல் மைக்ரோபயாலஜி இருக்கு, பிசியாலஜி இருக்கு, அனாட்டமி இருக்கு, ஆனா அது வந்து யூஜில கிடையாது. அப்ப வந்து யூஜில நம்ம என்ன பண்ணுவோம், லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி எல்லாம் வந்து ரொம்ப நல்ல பீக்ல இருக்கிறதா, ரொம்ப நல்ல பீக்ல இருக்கும் கோர்ஸ் மேம். அதெல்லாம் வந்து நீங்க வந்து போய் காலேஜஸ்ல தான் ஒர்க் பண்ணுங்கிறது இல்லை, நீங்களே ஒரு லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி யூ கேன் ஷைன் இன் யுவர் லைஃப். திருவள்ளூர்ல இருந்து நேர் காத்திருக்கிறார் கிரிபாபு, அவரிடம் பேசலாம். கிரிபாபு வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு ரெண்டு क्वेश्चन இருக்கு. ஓகே. ஒண்ணு மேடம், இப்போ பிஎஸ்சி நர்சிங் பண்றதுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா கவர்மெண்ட் காலேஜ் தான் எம்ப்ளாய் ஆக முடியுமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாய் ஆக முடியுமா, இல்ல பிரைவேட்ல படிச்சும் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயா வர முடியுமா? அது ஒண்ணு மேடம். கவர்மெண்ட்ல படிச்சாதான் வேலைக்கு வரணும்னா பாதி பேர் வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால வந்து பிரைவேட்ல கிடைச்சாலும் வந்து கவர்மெண்ட்க்கு போலாம் சார். அவங்க வந்து எலிஜிபிலிட்டி தான் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ல தான் படிச்சிருக்கணும்னு எங்கேயுமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் போறப்ப வந்து கவர்மெண்ட்ல படிச்சவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் எப்போதுமே கிடையாது. நீங்க நல்ல மார்க்கோட பிரைவேட் காலேஜஸ்ல படிச்சிருந்தாலும் வந்து யூ கேன் கம் டு த கவர்மெண்ட் ஜாப். கடலூரில் இருந்து நேர் காத்திருக்கிறார் சவுந்தரராஜன், அவரிடம் பேசலாம். சவுந்தரராஜன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம், நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். என்னுடைய டாக்டர் வந்து மெடிக்கல் கட் ஆஃப் 195 வருது. ஓகே. அதுல வந்து இப்ப கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க சான்ஸ் உண்டா? அப்படி இல்லன்னா செல்ஃப் பைனான்சிங்ல கிடைக்குமா எம்பிபிஎஸ்? செல்ஃப் பினான்சிங்ல கண்டிப்பா கிடைக்கும் சார். கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து லாஸ்ட் இயர் வந்து 195 கிடைச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா யூ கேன் கோ டு தி செல்ஃப் பினான்சிங். இன்டகிரேட்டட் கோர்சஸ் எல்லாம் இருக்குல்ல, 5 இயர்ஸ் தொடர்ந்து படிக்கிறது, 6 இயர்ஸ் தொடர்ந்து படிக்கிறது, அந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அவைலபிள்? வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங் சைடு தான் நிறைய இருக்கு மேம். மெடிக்கல் சைடு வந்து அது மாதிரி கோர்சஸ் வந்து இன்னும் ஆஃபர் பண்ணல. மெடிக்கல் சைடுல எந்த ஒரு இதுக்குமே இன்டகிரேட்டட் கோர்ஸ் இப்ப அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆப்தல்மாலஜி இருக்கு, கார்டியாலஜி இருக்கு, இதெல்லாம் தனியா படிக்கும் போது தனியா தான் படிக்கணும். பிஎஸ்சி ஆப்தோமெட்ரி, ஆப்தல்மெட்ரி இதெல்லாம் பாக்குறோம்.
சோ அதுல வந்து இன்டகிரேட்டடா படிக்கிறதுக்கான சான்ஸ் அந்த மாதிரி சான்சஸ் இதுல இல்ல. ஆப்டோமெட்ரி படிக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்கும், அவங்களுடைய ஏரியா ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும்? ஆப்டோமெட்ரிக் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்டால்மாலஜி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல மேம், அங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் யாராவது பிரைவேட்ல வச்சிருந்தாலோ இல்ல கவர்மெண்ட்லயே வந்து ஆப்டால்மாலஜி எம்டி பண்ணிருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி போய் அவங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ற விதம் வந்து நிறைய இருக்கா இப்ப இந்த வருஷத்தோட? அதோட அது வந்து அது முடிச்சவங்களும் நிறைய பேர் நல்ல ஜாப் போய் இதா செட்டில் ஆயிருக்காங்க. இப்பயும் வந்து நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. கோவையிலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் வினித்ரா, அவரிடம் பேசலாம். வினித்ரா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வினித்ரா சொல்லுங்க. மேம் குட் ஈவினிங் மேம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, தொடர்ந்து பேசுங்க வினித்ரா. மேம் நான் 189.25 கட் ஆஃப். ஓகே, பிசி கம்யூனிட்டி. எனக்கு மெடிக்கல் கிடைக்க சான்ஸ் இருக்கா? மெடிக்கல் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி மேம். நீங்க வந்து செல்ஃப் பினான்சிங் போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். MBBS அவங்களே வந்து ஆமா கரெக்டா கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து 189 கோட்டா அவைலபிலிட்டி இருந்தாலும் மெடிசன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஓகே, சோ இப்ப இதை தாண்டி நிறைய சில ரிசர்ச் ஓரியன்ட் கோர்சஸ் இருக்கு இல்லையா? பயோடெக்கையும் தாண்டி பயோ இன்ஃபோவையும் தாண்டி சில கோர்சஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப டீப்பா படிக்கிறதுக்கான சில கோர்சஸ். அதை ஏன் வந்து மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்துல அதிகமா போய் அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்ல இப்போ மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும்போது அதுல பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகம் இல்லையா? ஆமா மேம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் மெடிக்கல் கோர்சஸ் சொல்றாங்க. நான் கிளினிக்கல் கோர்ஸ் இல்லன்னா நான் மெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல பண்ணி பாத்தீங்கன்னா யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு அதை டாக்டரேட் பண்ணா மட்டும்தான் வேல்யூ. அது வந்து லாங் படிக்கணும், லாங் பீரியட் அப்படிங்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒன்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு. பட் நம்ம MBBS அப்படின்னு பாக்கும்போது கூட அவங்க 5 இயர்ஸ் படிக்கணும், இன்டர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் மேல MD படிக்கணும், அங்க பிராக்டிசிங் இருக்கு. அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அது மாதிரி கட் ஆஃப் இருக்கிறவங்க அதுக்கு போயிடுறாங்க. கட் ஆஃப் இல்லாதவங்க தானே நான் கிளினிக்கலுக்கு வராங்க. ஓகே, அகல்யா என்கிற நேயர் காத்திருக்கிறார் சென்னையிலிருந்து, அவரிடம் பேசலாம். அகல்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம். என் தம்பி வந்து 198.5 கட் ஆஃப் வாங்கியிருக்கான். சரி, அவனுக்கு கேஎம்சில கிடைக்குங்களா? கேஎம்சில பாருங்க மேம், 150 சீட் MMCல. இப்ப அடுத்தது கேஎம்சி தான் வரும் உங்களுக்கு. அதனால வந்து அந்த 150ல யாராவது அந்த கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ரேங்கிங் போடுறப்ப அந்த 150ல யாராவது விட்டுட்டு போனா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு மேம். அதனால நீங்க வெயிட் பண்ணி பாருங்க 12th வரைக்கும். இல்லன்னா லாஸ்ட் டைம் கட் ஆஃப் என்ன கேஎம்சி அந்த கட் ஆஃப்க்கு கேஎம்சி கிடைச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல ஸ்டான்லி போலாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஈரோட்டிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் கல்பனா, அவரிடம் பேசலாம். கல்பனா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. கல்பனா. ஹலோ மேடம் வணக்கம், என் பேர் கல்பனா. சொல்லுங்க. என் மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 192.75 மேடம். அது எனக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குங்களா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பாருங்க மேம். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 18 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நீங்க பிசியா இப்ப அவங்களுக்கு அந்த கோட்டா சீட் இருக்கு இல்ல அத பொறுத்து வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இப்ப the second phase and third phase of counseling நடத்துறாங்கல்ல, depends upon availability of the seats. அதுல வந்து மெடிசின் கிடைக்கிறதுக்கு இந்த 193 இருக்கட்டும் 189 இருக்கட்டும் அது அந்த கட் ஆஃப் எடுத்திருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு செகண்ட் ஃபேஸ் ஆர் தேர்ட் ஃபேஸ் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதான் மேம், அவங்க வந்து சொல்லிடுவாங்க செகண்ட் ஃபேஸ்ல நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் சொல்லிடுவாங்க. ஆமா, பேனல்ல சொல்லுவாங்க. அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் லாஸ்ட் டைம் போயிருக்கு, அதனால யூ கேன் வெயிட் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க செகண்ட் ஆர் தேர்ட் ஃபேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா they need not unnecessarily go and pay to self financing. சோ நமக்கு அந்த பேனல்லயே அந்த அட்வைஸ் வந்து கிடைச்சிடும். ஏன்னா இப்போ 192க்கு செல்ஃப் ஃபினான்சிங்ல வந்து இது இல்லாமலே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மேம். குமாரபாளையத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் யோகேஷ் குமார், அவரிடம் பேசலாம். யோகேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். மேம் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க யோகேஷ். பிஎஸ்சி பயோடெக்குக்கும் பிடெக் பயோடெக்கு என்ன டிஃபரண்ட்? பிஎஸ்சி பயோடெக் வந்து உங்களுக்கு சயின்ஸ்ல வந்துரும் சார். பிடெக் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் சைட் போயிடும் சார். இதுல டெக்னாலஜி ஓரியன்டா அவங்க கத்துக்கிறதுனால இப்ப பிடெக் பயோடெக்கோ இல்ல பிடெக் பயோ மெடிக்கலோ அவங்க படிக்கிறவங்களுக்கு கூட வந்து உங்களுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல அவங்க ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆபரேட் பண்றது.
சோ பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து ட்ரக் அனலிஸ்டா போக முடியும். இப்ப பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப டெக்னாலஜி இப்போ ஒரு பிசிஆர் ஒரு லெபார்டரி ஓரியன்டட் ஒரு இது வந்து டயக்னாஸ்டிக் மெத்தட் வந்து டிசைன் பண்றீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கானிசம் ஓரியன்டா போயிடும். மைக்ரோபயாலஜி ஓரியன்டா போயிடும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து ரிசர்ச் போக மாட்டேங்கிறாங்க. பிஎஸ்சி பயோடெக் பண்றவங்க எல்லாரும் டீச்சிங் லைன்ல போயிடுறாங்க. ஆமா, டீச்சிங் லைன்ல போயிடுறாங்க, இல்ல ரிசர்ச் சைடு போயிடுவாங்க உங்களுக்கு. ஆனா பி பயோடெக் பண்றவங்க பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் சைடு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சைடு போயிடுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து லைஃப் சயின்ஸ்ல வந்துருவாங்க. மணிகண்டன் என்கிற நேயர் அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, நான் வந்து பிஃபார்ம் படிக்கலாம்னு இருக்கேன். ஓகே, அது எப்படி அந்த கோர்ஸ் எப்படி நல்ல கோர்ஸா இல்ல பிஃபார்ம் முடிச்சிட்டு மேற்கொண்டு எம்ஃபார்ம் படிக்கணுமா? இல்ல, பிஃபார்ம் முடிச்சாலே நல்ல கோர்ஸ் தான் சார். நல்ல கோர்ஸ், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் பிஃபார்ம் ரொம்ப நல்லா எடுத்துக்கிற ஜாப் ஓரியன்டட் கோர்ஸா இருக்குது. அது நீங்க டீச்சிங் லைன்ல போகணும் இல்ல ரிசர்ச் சைட்ல போகணும் அப்படின்னு சொன்னா எம்ஃபார்ம் பிஹெச்டி முடிச்சா மட்டும்தான் வந்து வேல்யூ. ஆனா பிஃபார்ம் முடிச்சாலே வந்து நிறைய வந்து நீங்க செல்ஃப் ஓரியன்டா நிறைய கோர்ஸ், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. இல்ல எங்கேயாவது ஒர்க் பண்ணலாம், இல்ல நீங்க அப்ராட் போகலாம். ரொம்ப நல்ல சான்ஸ் இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல பிஃபார்ம் வந்து இட்ஸ் வெரி குட் கோர்ஸ். இப்ப பிஃபார்ம் படிச்சிருக்கிறவங்க வந்து பார்மசூட்டிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றாங்க. மாலிகுலர் பயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி லைஃப் சயின்சஸ் எடுத்தவங்களுக்கும் அங்க ஒர்க் இருக்கு. சோ இந்த ட்ரக் அனாலிசிஸ்ட் அப்படின்னு யாரை நம்ம வந்து சொல்ல முடியும்? இப்ப ட்ரக் அனலிஸ்ட் சொல்றது வந்து பார்மசி தான் மேம் சொல்ல முடியும். இப்ப மாலிகுலர் பயாலஜி இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேக்சின் டெவலப்மெண்ட், அவங்க எல்லாம் வந்து ஒரு அனிமல் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் தேவைப்படுவாங்க. பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி எல்லாம் வந்து இந்த மாதிரி தேவைப்படுவாங்க. இப்ப பிஃபார்ம் முடிச்சவங்க தான் வந்து ட்ரக் அனாலிசிஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கு, என்னென்ன மெத்தடாலஜில ஒரு ட்ரக் வந்து இதுக்கு கொண்டு வரணும், மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். அந்த ரிசர்ச்ல வந்து இந்த மாலிகுலர் பயாலஜி படிச்சவங்களால ஈடுபட முடியும் இல்லையா? அந்த ரிசர்ச் ஆபீசர்ஸ் தான் அவங்களாலே ஒர்க் பண்ண முடியும். ஆனா மாலிகுலர் பயாலஜி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் பார்மசி. ஓகே, கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். கல்யாணி, அவரிடம் பேசலாம். கல்யாணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கல்யாணி சொல்லுங்க. ஆமாங்க, எங்க அக்கா பையன் வந்து 198.75 மெடிக்கல் கட் ஆஃப். வந்து ஓசி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வந்து கட் ஆஃப் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மேம் இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்கா, இந்த டைம் வந்து சென்டம் எடுத்தவங்க பயாலஜில ரொம்ப கம்மி தான் மேம். அதனால 199 பாயிண்ட் சம்திங் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல சான்சஸ் இருக்கு மேம். இப்ப உங்களோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் போலாம். திருவண்ணாமலையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். ஹவுங்குமார், அவரிடம் பேசலாம். ஹவுங்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. எங்களுக்கு 3 டவுட் இருக்கு மேம். அவங்களோட சிஸ்டர் பேசுறேன் நானு. சொல்லுங்க சொல்லுங்க மேம், தொடர்ந்து பேசுங்க. உங்க டிவி, உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. நீங்க என்ன கேட்க விரும்புறீங்களோ அதை தெளிவா கேளுங்க. நீங்க பேசுறது தெளிவா புரியலமா, நீங்க கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஒழுங்கா பேசுங்க. விருதுநகர்ல இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். பாஸ்கர், அவரிடம் பேசலாம். பாஸ்கர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பாஸ்கர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், விருதுநகர் பேசுறேன். சொல்லுங்க பாஸ்கர், தொடர்ந்து பேசுங்க. என்னோட பொண்ணு 196 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓகே, பேக்வர்ட் கம்யூனிட்டி பிசி. கவர்மெண்ட் காலேஜஸ் இல்ல செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் எந்த லெவல்ல கிடைக்கும் நமக்கு? செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்க்கு வந்து மார்க்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இல்ல. சில செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் வந்து அவங்க தனியா ஒரு என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஆமா, அவங்க ஒட்டுமொத்த செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸும் சேர்த்து கண்டக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து அவங்க கேட்கறது வந்து கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா கேட்கலாம். இப்ப செல்ஃப் பைனான்சிங் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட்ல சேரணும்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து முடிவு பண்ணிருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் படிச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா லைஃப்ல வந்து அவங்க ஒரு கோல் வச்சிருப்பாங்க, நான் வந்து இதுதான் போய் சேரணும், எம்பிபிஎஸ் டாக்டரா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க இந்த லைன். அதனால வந்து செல்ஃப் பைனான்சிங் காலேஜ்ல போறதுல தப்பே இல்லை. ஆனா வந்து பார்த்து போகணும். அதான் எம்சிஏ ரெகக்னைஸ்டான்னு சொல்லி பார்த்து போனா ஒன்னும் ப்ராப்ளமே இருக்காது. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்ல நல்ல கிரேட் கொடுக்குற காலேஜஸ், நல்ல ரேங்க் கொடுக்குற காலேஜஸ் பிரீமியமா எதை நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க?
நிறைய காலேஜஸ் இருக்கு மேம். ஏன்னா நம்ம பர்டிகுலரா வந்து எந்த காலேஜஸையும் சொல்ல முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் காலேஜஸ் சொன்னா அவங்களுக்கு கேன்வாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 சொல்லி லிஸ்டே வந்து வெப்சைட்ல அவைலபிள். அந்த எந்த வெப்சைட்ல அவங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த காலேஜஸ் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட்ல இருக்கு? லிஸ்ட் அதாவது நம்ம கூகுள்ல போய் போட்டீங்கனாலே வந்துடும் மேம். நம்பர் 1 காலேஜ், நம்பர் 1 செல்ஃப் பினான்சிங் காலேஜ் ஃபார் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் கவுன்சில் வெளியிடுற டாப்பர்ஸ் லிஸ்டா இல்ல இல்ல அந்தந்த காலேஜஸே அவங்கள வந்து கேன்வாஸ் பண்ணி? இல்ல மேம், நிறைய சர்வே பண்ணி வெளியிடுறாங்க. ஓகே. வேலூர்ல இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சேகர் குமார், அவரிடம் பேசலாம். சேகர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேம், நான் வெள்ளூர் இருந்து ஸ்ரீதர் குமார் பேசுறேன் மேம். சொல்லுங்க. எனக்கு பாராமெடிக்கல் இப்ப வந்து 130 வரைக்கும் எனக்கு மெடிக்கல் கட் ஆஃப்ல. ஓகே. எனக்கு வந்து பாராமெடிக்கல் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட். ஓகே. அதனால எனக்கு வந்து பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் எப்ப தராங்க, அது பத்தி எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இப்போ வந்து எல்லா காலேஜஸ்லயும் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறாங்க சார் உங்களுக்கு. எல்லா அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கு. சென்னை பொறுத்துக்கிட்டும் பாத்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் கொடுக்கறாங்க. அதுல டிஎம்ஏல மெயினா கொடுக்கறாங்க. உங்களுக்கு போய் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வெளியூரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த ஊர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணும் அப்படிங்கறது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். நிறைய பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்சஸ் கீழே இருக்கும். அது வந்து எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல போனீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்சஸ் கீழே வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு எல்லாம் சிலபஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு அதுல அவைலபிள். அது வந்து நீங்க வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லி பார்த்து யூ கேன் ப்ரிஃபர். பட் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு லைஃப் சயின்சஸ்ல படிக்கணும், பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எது பூமிங்கா இருக்குன்னு தெரியாம இருக்கு. அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிஃபார்ம் படிக்கலாம், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதான் இப்ப ஃபாஸ்ட் மூவிங் சொன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் இதுக்கு இருக்கிற கோர்சஸ் கூட. ஆனா இப்ப பிஃபார்ம்க்கு அவருக்கு கட் ஆஃப் 10 என்னன்னு சொல்லி நமக்கு வந்து லிஸ்ட் பார்த்தாதான் தெரியும். அதனால அதுக்கு அடுத்த கோர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இப்ப பிபிடிஓ பிஓடிஓ ப்ரிஃபர் பண்ணலாம். அவருக்கு வந்தவாசியிலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் அமீதா, அவரிடம் பேசலாம். அமீதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், வந்தவாசிலிருந்து அமீரா பேசுறேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, எங்க பொண்ணுடைய மார்க் வந்து 185.75. ஓகே. அவங்களுக்கு பாராமெடிக்கல் கோர்ஸ்ல எது பெஸ்ட் மேடம்? பாராமெடிக்கல் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மேம் பிஃபார்ம் சேர்க்கலாம். பிஃபார்ம் வந்து சொன்ன மாதிரி நல்ல ஈஸியா வந்து படிக்கக்கூடியதும் கூட. நீங்க அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து எம்ஃபார்ம் பிஹெச்டி பண்ணிக்கலாம். பிஃபார்ம் எடுக்க விருப்பம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிஹெச்டி பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரி லைன்ல உங்களுக்கு ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் பிஃபார்ம்ங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா பிபிடி படிக்கலாம், பிஓடி படிக்கலாம். நிறைய பிஎஸ்சி கோர்சஸ் வந்து நிறைய ஆஃபர் பண்றோம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அதே டிகிரில இருக்கா இல்லன்னா அந்த ஃபுட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்? ஆமா மேம், அது வந்து வேற லைஃப் சயின்ஸ் கீழ வந்துடும். ஆனா இங்க யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ற கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா பிஃபார்ம் பிபிடி பிஓடி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு கோர்ஸ், ப்ரிஃபர் பண்ற கோர்ஸ். அது இல்லாம நிறைய வந்து பிஎஸ்சி கோர்சஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கோர்சஸ்ல நிறைய ஆஃபர் பண்றோம். அதுல வந்து நீங்க லிஸ்ட் போய் எடுத்து அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல எந்த காலேஜ்ல இருக்கு, உங்களுக்கு நியர்பை காலேஜ் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு ஈஸியா எடுக்கிறது சூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். அதுல என்ன சிலபஸ் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரிஃபர் பண்றதுக்கு. ராமநாதபுரத்திலிருந்து நேர் காத்திருக்கிறார் ஐஸ்வர்யா, அவரிடம் பேசலாம். ஐஸ்வர்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஐஸ்வர்யா வணக்கம் மேம், நான் வந்து பயோடெக்னாலஜி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே. பயோடெக்னாலஜி. ஓகே ஐஸ்வர்யா, சொல்லுங்க. அது வந்து இப்ப பயோடெக்னாலஜி படிச்சா வேல்யூ ஸ்கோப் இருக்கா மேம்? இருக்கு மேம். பயோடெக்னாலஜி படிச்சீங்கன்னா நல்லா ஷைன் ஆகலாம், நல்லா பார்மசூட்டிக்கல் கம்பெனில போலாம். நிறைய அந்த சிப்லா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் நல்லா ஒர்க் பண்ண ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள ஒரு கோர்ஸ் வந்து பயோடெக்னாலஜி. இப்போ பயோடெக்னாலஜி பிஎஸ்சி முடிச்சாலும் சரி, எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணீங்கன்னா இன்னும் வேல்யூ. அப்ராட்ல எல்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ற ஒரு கோர்ஸ் வந்து பயோடெக்னாலஜி. நிறைய பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருக்காங்க, முக்கியமா புனே அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் பார்க்கும்போது பயோடெக்னாலஜி பயோ இன்ஃபர்மேட்டிக் கோர்சஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி, இம்பார்ட்டன்ஸ் இன் தி சென்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற ஒரு சர்வேல நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரியான இது வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் நம்ம அந்த கோர்ஸ் வந்து மேம்? R&D எல்லாம் இருக்காங்க. R&D எல்லாம் வந்து பிஹெச்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சர்டன் ஏரியா எடுத்து அதுல வந்து ஃபுல்லா இன்டெப்தா நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கறதுனால வந்து அவங்களுக்கு பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கோ இல்ல R&D எங்க இருக்குதோ நிறைய இருக்கிற R&D நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்குது. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் நினைப்பாங்க பிஹெச்டி வந்து 3 இயர்ஸ் ஆகுது, 4 இயர்ஸ் ஆகுது, பிஎஸ்சி ஒரு 3 இயர்ஸ், எம்எஸ்சி ஒரு 3 இயர்ஸ், இது ஒரு 3 இயர்ஸ், 9 இயர்ஸ் ஆயிடுதுன்னு. ஆனா வந்து அதுக்கப்புறம் ஃபியூச்சர் இருக்கும்.
அதை வந்து மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம நிறைய நாள் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நாலேஜ் வந்து அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேற அது படிக்கிறதுக்கு. அதனால வந்து நீங்க பயோடெக்னாலஜி படிக்கிறது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் நான் சொல்ல முடியும். திருப்பூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், இர்ஷாத். அவரிடம் பேசலாம். இர்ஷாத் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. இர்ஷாத். ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? என்னோட கட் ஆஃப் வந்து 196.75. ஓகே. இப்போ என்னோட கம்யூனிட்டி பிசிஎம். இப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமா? கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சார், சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதுனால. அதனால நீங்க கவுன்சில் இது மெரிட் லிஸ்ட் வந்து 12th போடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இல்லன்னா லாஸ்ட் டைம் உள்ளத பாருங்க. லாஸ்ட் இயர் இதே கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நீங்களே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், கிடைக்குமா கிடைக்காதான்னு. மேடம், இப்ப நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் பத்தி கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன். இப்ப நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா மேம், டயட்டாலஜி கிளினிக் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி நியூட்ரிஷனோ ஒரு டயட்டிஷியனோ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த நியூட்ரிஷன் டயட்டிஷியன் வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா போர்டு இருக்கும். நீங்க ஒபேசிட்டியா எங்களிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி செல்ஃபாவும் பண்றதுக்கு அது வந்து அந்த நல்ல கோர்ஸ். அதோட வந்து டயட்டாலஜி கிளினிக் இல்ல ஒரு எம்எம்சி எந்த மெடிக்கல் காலேஜஸ் இருந்தாலும் வந்து அங்க ஒரு டயட்டிஷியன் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க. எப்படி ஹவு டு ஈட் அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட் டயட் பேட்டர்ன் பத்தி சொல்றதுக்குலாம் வந்து ஒரு நல்ல கோர்ஸ் மேம் அது. சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஜாய்பா. அவரிடம் பேசலாம். ஜாய்பா வணக்கம், உங்களோட கேள்வி என்ன ஜாய்பா, சொல்லுங்க. ஹலோ மேடம், எனக்கு வந்து பிஎஸ் அனஸ்தீசியாலஜி பண்ணலான்னு இருக்கேன். ஹலோ சொல்லுங்க மேம். பிஎஸ்சி அனஸ்தீசியாலஜி பண்ணா ஸ்கோப் இருக்கா மேடம்? நல்ல கண்டிப்பா இருக்கும் மேம், கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி நாங்களே கோர்சஸ் ஆஃபர் பண்றோம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில. நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது. இப்ப இவங்க பிஎஸ்சி இப்ப பண்றாங்க, அதுக்கு மேல அனஸ்தீசியாலஜி அவங்க படிக்கிறதுக்கு எம்எஸ்சி பண்ண முடியுமா? எம்எஸ்சி பண்ணிட்டு அப்படியே ஜாப்க்கு போலாம். அவங்களுடைய ரோல் ஃபுல்லா வந்து லேப்ல இருக்கும் இல்லையா? லேப்ல இல்ல மேம், இப்ப அனிமல் அந்த மாதிரி ஒரு ட்ரக் இது பண்றோம். இப்ப மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, எம்எல்டி பண்றாங்க, பிஎஸ்சி எம்எல்டி, எம்எஸ்சி எம்எல்டி. இப்ப அவங்களுக்கான ஸ்கோப்ஸ் வந்து வைடர் பண்ணணும்னா வேற என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி? இல்ல, இப்ப பிஎஸ்சி எம்எல்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மேம். இப்பயும் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்க தே கேன் ரன் their own lab. அதோட வந்து லெபார்டரியும் போய் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க லெபார்டரி வந்து இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் அட்டாச் லேபா வச்சுக்கிறாங்க அவங்க. அதனால இப்ப பிஎஸ்சி எம்எல்டி இருக்கு, டிஎம்எல்டியும் இருக்கு. இப்ப கிங் இன்ஸ்டியூட்ல இருக்க கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வர கோர்சஸ். அதனால டிஎம்எல்டி இதெல்லாம் வந்து எவர் கிரீன் கிடையாது. நீங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறதே கிடையாது. நீங்களே செல்ஃபா ஒரு லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல பேங்க் லோன் எல்லாம் கூட கொடுக்கறாங்க. மெடிசன் ஓரியன்டட் கோர்சஸ் பத்தியான ஃபுல் வியூ கொடுத்தீங்க. நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே மேம். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தந்தி.